வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். iQOO 11 5G. ஸோ iQOOவோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இந்தியா லான்ச் ஆயிடுச்சு. 60,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. போன ஜென்ரேஷன் வந்து 90, ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50,000 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 2K E6 AMOLED டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து 2K ஆக்கிட்டாங்க, Quad HD ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் Snapdragon 8+ Gen 1லேருந்து 8 Gen 2 ஆக்கிட்டாங்க. ஸோ அதுவும் அப்கிரேட் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் அப்கிரேட் இருக்குது? ஸோ ரேம் வந்து LPDDR5X ரேம், UFS 4.0 இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ வேறெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது. அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் வழக்கம் போல் iQOO அந்த BMW மோட்டர் ஸ்போர்ட் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஸோ அந்த பேக்கில் அந்த டிசைன் அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இது இருக்குது. ஒரு ஃபினிஷ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 16GB 256GB லெஜெண்ட் வெர்ஷனு. ஸோ இதில் தான் வந்து இந்த பேக்கில் BMW ஸ்டைப்ஸ் இருக்குது. இது தவிர 8GB 256GB மாடலும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஆல்ஃபா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதில் வந்து நார்மல் பிளெயின் கிளாஸ் பேக் தான் இருக்குது, அந்த பிளாக் கலரில் இருக்குது. ஸோ சார் வேல்யூ 1.23, இது வந்து ஹெச்ஆர் 0.97 வந்து பாடி சார் இருக்குது. ஸோ ஹெட்சார் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் கால் பேசுகிறதா இருந்தால் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் எம்ஆர்பி வந்து 66,999 இருக்குது. ஸோ இந்த 16GB 2GB வந்து 65,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை, மென்ஷன் பண்ணலை. ஃபோன் இருக்குது, சிம் இஜெக்டர் டூலு, அதே மாதிரி iQOO அண்ட் BMW ஒரு கார்டு, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது, யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன், டைப் C to C கேபிள், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இது வந்து 100% சார்ஜ் 130 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர இதில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கிறதுனால USB டைப் C to 3.5 கன்வெர்ட்டர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக அந்த லெதர் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. மற்ற எல்லாமே லெதர் ஃபினிஷ், சாஃப்ட் இது தான். ஸோ ஒயிட் கலர்னால சீக்கிரமாக அழுக்காகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ சைடில் ஃபுல்லாக அந்த ஸ்மூத் மெட்டல் ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ அதனால் க்ரிப்பு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரிப்பு நல்லாயிருக்கு. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ சிம் வந்து டுவல் சிம் தான், எக்ஸ்பாண்டபிள் மெமரி கிடையாது. ஸோ டுவல் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. அது தவிர ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB டைப் C போட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு. ஸோ செகண்டரி ஸ்பீக்கர், ஸோ டாப்பில் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக இதுவாகும், மேலே இருக்கிற இது இயர்பீஸு. ஸோ அது தவிர டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் IR பிளாஸ்டரும் இருக்குது. பேக்கில் அந்த பெரிய கேமரா பாரில் 3 கேமரா, ட்ரிபிள் கேமராஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து Samsung GN5 சென்சாரு 50 MP. இது ஆல்ரெடி 90ல் பார்த்துருப்போம், iQOO 90ல். அது தவிர 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 13 MP 2x போர்ட்ரேட்டுக்காக டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. ஸோ இதில் வந்து பெரிஸ்கோப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வேணும்னா ப்ரோ மாடல். ஸோ அது இன்னும் இந்தியா லான்ச் ஆகலை. ஸோ அப்புறம் V2 சிப் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதில் V2 பிராண்டிங்கும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி V1+ யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து V2 சிப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட அல்ட்ரா சென்சிங் அதெல்லாம் வந்து அதோட அப்பர்ச்சர் வேல்யூ அதெல்லாமே போட்டிருக்கு. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, மற்ற எல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ஆண்ட்ராய்டு அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் வழக்கம் போல் இந்த Vivo iQOOலலாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் இருக்குது, ஃப்ளாக்ஷிப் பார்த்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் இதில் போனோடனே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதோ காட்டுது. ஸோ சிஸ்டம், ஃபோட்டோகிராஃபி, லைஃப் ஸ்டைல், பிஸ்னஸ். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து டிப்ஸ் அந்த மாதிரி நிறையா. ஸோ அபவுட் ஃபோனில் போனால் ஃபன்டச் OS 13 இருக்குது. ஸோ V2 சிப்பு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது தவிர Snapdragon 8 Gen 2 இருக்குது. ஸோ 16GB ரேமுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 8GB ரேம் வர்ச்சுவல் ரேம் இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 வருது. இவங்க வந்து இன்னும் 3 OS அப்டேட்ஸு, 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Android 16 வரைக்கும் இது கிடைக்கும். ஸோ 2GB ஸ்டோரேஜ் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச், Android செக்யூரிட்டி பேட்ச் வந்து இப்போதைக்கு டிசம்பர் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது தவிர டிஸ்பிளே. ஸோ மெயின் ஹைலைட்டே வந்து இதில் டிஸ்பிளே தான். ஏன்னா இதில் 2K டிஸ்பிளே இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து இதில் ஃபுல் HD தான் இருக்கும். ஸோ வேணும்னா 2K இந்த Quad HD டிஸ்பிளேக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து Quad HDக்கு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் ரேட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்மார்ட் ஸ்விட்ச்னால் ஆட்டோமேட்டிக்காக 60 Hz அந்த 90 Hz 144 Hz அந்த மாதிரி இதுவாக இருக்கும். ஏன்னா இது LTPO பேனல் வேறு. ஸோ 1 to 120 144 Hz வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ அப்படி ஸ்ட்ரிக்டாக 144 வேணும் அப்படின்னா செட் பண்ணலாம். ஸோ Quad HD + 144 கூட செட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்மார்ட் ஸ்விட்ச்லேயே இருக்கட்டும். ஸோ
ஸோ அதுக்கடுத்து விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டில் இப்போ எல்லாத்துலேயும் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கலர்ஸ் அதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. மற்றபடி டைனமிக்ஸ் எஃபெக்ட்ஸு, லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரு அந்த இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் முன்னாடி இதிலே பார்த்துருப்போம். ஸோ அல்ட்ரா கேம் மோட் இருக்குது தனியாக, அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இப்போ செக்யூரிட்டிக்கு போய் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ லாக் ஸ்க்ரீனு ஆல்வேஸ் ஆனு, டைனமிக்ஸு, சவுண்டு, சிஸ்டம் அப்டேட், செக்யூரிட்டி. ஸோ இங்கே இருக்குது செக்யூரிட்டி ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, இதில் வந்து அல்ட்ராசானிக் கிடையாது, நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டு, அனிமேஷன் ஸ்டைல் இதெல்லாமே பழைய இதில் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது லாக் பண்ணிட்டேன், வச்சோடனே அன்லாக் ஆகுது. ஸோ அல்ட்ராசானிக்னால் கொஞ்சம் கை வெட்டாக இருந்து ஆயில் இருந்தால் அதெல்லாமே இது பண்ணும். ஸோ அது வந்து ப்ரோ மாடலில் இருக்குது. ஸோ ப்ரோ மாடல் இந்தியாவுக்கு எப்போ லான்ச் ஆகும் அதெல்லாம் வந்து தெரில. ஸோ அடுத்தது மல்டிமீடியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸோட இது பார்த்துடலாம். ஸோ iQOO மாடல் நம்பர் 16GB. ஸோ இதில் வந்து LPDDR5X ரேம் இருக்குது. அதே மாதிரி 256GB UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ கேமிங்க்கு வந்து இது பெஸ்ட்டு. அது தவிர 14.92GB இருக்குது, அதில் வந்து 11GB ரேம் இருக்குது. 256GBயில் 219GB இருக்குது, அதில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 211GB இருக்குது. ஸோ இதில் ப்ளூடூத் 4+ தான் போட்டிருக்கு. ஆனால் அஃபிஷியலாக வந்து 8 Gen 2ல் ப்ளூடூத் 5.3 இருக்குது. ஸோ அதே மாதிரி 8 Gen 2ஓட ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்து இதில் போட்டிருக்கு. ஸோ ஓவர் கிளாக்டு கேமிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ குவாட் எஸ்ஜி இதில் வந்து 60Hz காட்டுது, ஆனால் 144 Hz வந்து இது இருக்குது. பேட்டரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 5000 mAh, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. DRM-4ல் வந்து 60, 90, 120, 144 போட்டிருக்கு. அது தவிர HDR10, 10+, HLG சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. வைட் அண்ட் L1 சப்போர்ட் இருக்குது. கேமரா டு API ஆப்வியஸ்லி இருக்கணும் 8 Gen 2. ஸோ இருக்குது, ரா சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அதனால் ஜிகேம் எதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஸோ மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சாருமே இருக்குது. ஸோ இப்போ மல்டிமீடியாவுக்கு போவோம். இந்த 4K டிஸ்பிளே, இந்த 2K டிஸ்பிளேயில் HDR எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். E6 AMOLED பேனல் வேறு. ஸோ குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். 1800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, 2160p வரைக்கும் இருக்குது சப்போர்ட்டு. 8 Gen 2 தான், அதனால் ஃபுல் ரெசல்யூஷன் ஓட்டினாலும் எந்த இதுவுமே ஆகாது. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த E6 AMOLED பேனல். வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஸோ கேமிங்க்கும் டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்பீக்கர்ஸு. கிளியராக இருக்குது சவுண்டு. ஸோ 7030 தான், இதில் பார்த்தாலே தெரியும் 7030 தான். ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல் வால்யூம்லேயும் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனால் டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவுமே இதில் போடல. டால்பி அட்மாஸ் இல்லை, டால்பி விஷனும் டிஸ்பிளேக்கு இல்லை. NFC சப்போர்ட் இருக்குது. மற்றபடி மாஸ்டர் மோடு, கேமிங்க்கு வந்து மாஸ்டர் மோடு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட், ஸோ 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. இது வந்து GN5 1X, 2X, 5X அப் டு 20X வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. அது தனியாக போர்ட்ரேட்டுக்குன்னே தனியாக இருக்குது. போர்ட்ரேட்டில் இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்ட்டுலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம விவோலேயே நிறைய பார்த்துருப்போம் ஸ்டைல்ஸு. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது, விதமான போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அது தவிர மேனுவலாகவும் இதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லோ லைட்லேயும் இது இருக்குது, சூப்பர் நைட் மோட் அப்படின்ட்டு, ஆட்டோ சூப்பர் நைட் மோட் இருக்குது. அதெல்லாமே எனேபிள் ஆகிருக்கு. HDRம் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. ஸோ ஃபோட்டோவில் வந்து நேச்சுரல் கலர் இந்த மாதிரி தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நேச்சுரல் கலரு அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு அவங்களோட ப்ராசஸிங் வச்சு அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ தனியாக நைட் மோட் இருக்குது. நைட் மோடில் ட்ரைபாட் மோட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. நிறைய எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க.
ஸோ மோர் ஆப்ஷனில் 50 MP மோடு, ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, ப்ரோ மோடு, சூப்பர் மூன்னு தனியாக ஒரு மோடு இருக்குது. ஓகே, சூப்பர் மூனில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக 30x வரைக்கும் ஜூம் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு சூப்பர் மூனில். நார்மலில் வந்து 20x தான் இருக்கும். சூப்பர் மூனில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 30x கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அது தவிர லாங் எக்ஸ்போஷர், டியூவல் வியூ அதெல்லாமே இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 8K, ஸோ 8K 30 FPS வரைக்கும் மெயின் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 4K 60 FPS இருக்குது. ஸோ 4K 60 FPS அதுதான் மேக்ஸிமம். 8K 30 FPS, 4K 60 FPS. அதே மாதிரி அல்ட்ரா வைடுக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா வைடில் மேக்ஸிமம் 1080p 30 FPS தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் டிஃபால்ட்டாக எதுவுமே போடலை. இது இங்கே போட்டிருக்கு. ஸோ 1080p 30 FPS அதுதான் மேக்ஸிமம் இருக்குது. 60 FPS ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி ரியர் கேமராவுக்கு போக்கா எஃபெக்ட் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். f2.0. ஸோ இந்த மோட் இருக்குது. ஸோ 1080p 30 FPSல வந்து இந்த மோட் இருக்குது. ஸோ அது தவிர ஸ்டாண்டர்டு, அல்ட்ரா இந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் மோடும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. அதில் செக் பண்ணுங்கள். iQOO 11 4K 60 FPS வீடியோ சாம்பிள். ஸோ இதில் தனியாக வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் இப்போ ஆன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் பண்ணியிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்குது. ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நடக்கும்போது ஸ்டேபிளாக தெரியுது. ஸோ கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. 1080p 60 FPS இதில் வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நடக்கிறது தெரியும். ஸோ ஓடினாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டு. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஓகே, சின்ன இது ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபோக்கஸ் ஆகுது நல்லாவே. அல்ட்ரா வைட் வீடியோ சாம்பிள். ஸோ அல்ட்ரா வைடில் 1080p 30 FPSல தான் மேக்ஸிமம்மு. ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. நார்மல்லே ஜூம் ஆப்ஷன் இருக்குது. iQOO 11 போர்ட்ரேட் வீடியோ சாம்பிள். ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ பேக் லைட்டிங்கில் இந்த போர்ட்ரேட் வீடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமமாக 1080p 30 FPS தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ 4K ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஆடியோ எப்படி கேட்குது. ஸோ ஆடியோவில் ஸோ வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது கேட்குதா, அதை டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சம் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக வந்து 60,000 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்காது. இந்த பேங்க் ஆஃபர்ஸு, ஸோ 5,000 ரூபாய் பேங்க் ஆஃபர் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பேங்க் ஆஃபர் வச்சு பார்த்தா ஓகே, ஓரளவுக்கு ஃப்ளாக்ஷிப் டீசெண்டான ஃப்ளாக்ஷிப் தான் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ முன்னாடி 30 MB இருந்துச்சு. ஸோ அதோட போர்ட்ரேட்டில் வந்து 2x போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 3x அந்த மாதிரி கொடுத்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஓவரால் நல்லா தான் இருக்குது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் வீடியோவும் கூடிய சீக்கிரம் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேமிங் எப்படி இருக்குது, இந்த இதுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, ஸோ வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் இருக்குது, ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம கேமிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியர்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.